இயேசுவின் தையலற்ற ஆடை, த சீம்லெஸ் ரோப் ஆஃப் ஜீசஸ். சிலுவையின் கீழ் நின்ற ரோம படைவீரர்கள் இயேசுவின் ஆடைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு ஆடை மட்டும் வேறுபட்டது. அது தையலில்லாதது, மேலிருந்து கீழ் வரை ஒரே துணியாக நெய்யப்பட்டிருந்தது. அதை கிழிக்க அவர்கள் துணியவில்லை, சீட்டு போட்டு தீர்மானித்தார்கள். அந்த ஆடை இன்று இயேசுவின் தையலற்ற ஆடை என்று அழைக்கப்படுகிறது. பைபிளில் யோவான் சுவிசேஷம் கூறுவது போல அந்த ஆடை பிரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக இந்த புனித ஆடை கிறிஸ்தவர்களால் ஒரு பரிசுத்த நினைவு மணமாக பாதுகாக்கப்பட்டதாக மரபுகள் கூறுகின்றன. முக்கியமான மரபுபடி இந்த ஆடை ஜெர்மனியில் உள்ள ட்ரியர் பேராலயத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைனின் தாய் ஹெலேனா எருசலேமிலிருந்து இந்த புனித ஆடையை கண்டுபிடித்து ஐரோப்பாவிற்கு கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. மற்றொரு மரபு இந்த ஆடை பிரான்சின் அர்ஜென்டைல் ஆலயத்தில் உள்ளது என்று கூறுகிறது. மேலும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் மரபு ஜார்ஜியாவின் ஸ்வெடிட்ஸ்கோவேலி பேராலயத்தில் அது இருப்பதாக நம்புகிறது. அப்படியானால் உண்மையில் அது எங்கே? வரலாறு தெளிவான பதிலை அளிக்கவில்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு அது ஒரு துணி அல்ல, அது தியாகத்தின் அடையாளம், அது அன்பின் சாட்சி, அது சிலுவையின் அமைதியான நினைவு. தையலற்ற அந்த ஆடை இன்று உலகம் முழுவதும் விசுவாசத்தின் சின்னமாக வாழ்கிறது.